ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அரிசி மாவு கொழுக்கட்டை. பச்சரிசி மாவு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். பச்சரிசி மாவு 100 கிராமுக்கு நாட்டு சர்க்கரை 50 கிராம் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதோடு சேர்ந்து கொஞ்சம் வறுத்த எள்ளு போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கிறோம். இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போதில் நம்ம சூடாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு வச்சா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. வெதுன்னு தண்ணி, சுடு தண்ணி லேசாக ஊற்றி பிசைஞ்சுக்கிடணும். நல்லா கொழுக்கட்டை பதம் வர்ற மாதிரி பிசைஞ்சுக்கிடணும். கொழுக்கட்டை பதம் வர்ற மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க போகிறோம். இவ்வளோ தான் பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம வெயிட். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிடலாம் கைட்டே. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற குழந்தைங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுத்தா அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 100 போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தக்கன நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு சேர்க்குறீங்களோ அதுக்கு தக்கன சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எள்ளு வறுத்து சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு எப்பயுமே வீட்டில் அரைச்சி வச்சுக்கிடணும். சுக்கு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பச்சரிசி மாவில் நிறையா செய்யலாம். இடியாப்பம் பண்ணலாம், புட்டு பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம். என்னன்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்ச கொழுக்கட்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் அடுக்கியாச்சு. 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி வெந்திருக்கு, எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஆவி வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. நம்மளுக்கான சூப்பரான கொழுக்கட்டை சூடாக ஆவி பறக்க ரெடி ஆயிட்டு. இது நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.